பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதினாலும் நியாய பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறதென்று காண்பிக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, இந்த வேத வசனம் யாரை ஃபோக்கஸ் பண்ணி சொல்லப்படுகிறது என்றால், புறஜாதி மார்க்கத்தில் உள்ளவர்கள், ஆண்டவரை அறியாத புறஜாதி மார்க்கத்தில் உள்ளவர்கள், அவர்களோட மனசாட்சியும் கூட நான் நினைக்கிறேன். என்னன்னா, அவங்க முதல்ல அன்றையும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றே ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாய பிரமாணத்துக்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். பாருங்க, புறஜாதி மார்க்கத்தில் உள்ளவர்கள் அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் எது கொடுக்கப்படலை. அவங்களுக்கு எந்த நியாயப்பிரமாணம் சட்டத்திட்டங்கள் எதுவுமே கொடுக்கப்படவில்லை. ஆனால் அவர்கள் தங்களுடைய மனசாட்சியின்படி அவர்கள் நேர்மையாய் உண்மையாய் எது தப்பு எது ரைட்டு, இது இந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது, இது இப்படி இருக்கணும், அவர்களுக்குள்ளே மனசாட்சியின்படியே நியாயம் தீர்க்கிற காரியங்கள். பாருங்கள், அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சி இருக்கிறதுனாலும் அவங்களுக்கு குற்ற உணர்வு மனசாட்சியில் இருக்குது. அவங்க ரொம்ப அந்த மனசாட்சி அதுவே அதன்படி மனசாட்சிக்கு விரோதமாக எதுவும் செய்யாதபடி அவங்க செய்யும்போதே நியாய பிரமாணத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்காங்க. பாருங்கள், அவர்களோட மனசாட்சியும் கூட சாட்சி இருக்கிறதுனாலும் குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனால. பாருங்கள், நமக்கு மனசாட்சி சிந்தை, இந்த சிந்தையில் சில காரியங்கள் நமக்கே உள்ளுணர்வு பேசுகிற மாதிரி இருக்கும். இது பண்ணணும், இது தப்பு, இது ரைட்டு, நீ இப்படி செஞ்சது தப்பு, இப்படி செஞ்சுருக்கணும், இது அவங்களுக்கு விரோதமாக நம்ம செஞ்சிட்டோம், இப்படி நிறையா காரியங்கள் மனசாட்சி சிந்தனைகள் எல்லாமே நம்மளோடு பேசுகிறதா இருக்கும். பாருங்கள், அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் அது என்ன குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் அவங்க சிந்தனைகளும் ஒன்றுக்கொன்று அவங்க அவங்களே ஜட்ஜ் பண்ணிக்கிறாங்க, தீர்க்கிறதுனாலும் நியாய பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்க இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். இவங்க நியாய பிரமாணத்துக்கேற்ற கிரியை இவங்க இப்படி அந்த மனசாட்சியின்படி சிந்தனையின்படி ஒழுங்காக நடக்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கலி நியாய பிரமாணத்துக்கேற்ற கிரியை, அவங்ககிட்ட கிரியை இருக்கிறது, நியாய பிரமாணத்துக்கேற்ற கிரியை செயல்பாடுகள் இருக்கிறது, தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று அதை அவங்க அங்கே இருதயத்தில் எழுதி வச்சுருக்காங்க. அப்போ பசுமரத்தாணி போல் இருதயத்தில் எழுதி வச்சுருக்காங்க. பாருங்கள், இருதயங்களில் எழுதியிருக்குதென்று யாருக்கு? மற்றவர்களுக்கு காண்பிக்கிறார்கள். சாட்சியுள்ள வாழ்க்கை. அவங்க அவங்களுடைய நடக்கையை பார்த்தாலே பர்ஃபெக்டாக, இவங்ககிட்ட எந்த தப்பு இல்லை, இவங்க பர்ஃபெக்டாக கண்ணியமாக நடக்கிறாங்க, ஒழுங்காக நடக்கிறாங்க, ஆண்டவர் எப்படி எப்படிலாம் இருக்கணும்னு தேவ பிள்ளைகள், ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் புறஜாதி மார்க்கத்தில் இருக்கிற இவர்கள் கடைபிடித்து நியாய பிரமாணத்து கிரியைகளை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்குது என்று மற்றவர்களை அறிந்து கொள்ளும்படியாக காண்பிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். சாட்சியுள்ள வாழ்க்கை, அவங்க நடக்கை அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு புறஜாதியாக இருக்கிறவங்களே எவ்வளோ கண்ணியமாக உத்தமமாக இருதயத்தில் சிந்தைகளில் செயல்பாடுகளிலே அவங்க நடக்கையிலே அவங்களோட திங்கிங்கிலே சிந்தனைகளிலே இன்னும் அவங்க சுபாவத்தின்படி ஜென்ம சுபாவத்தில் கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் செய்துவிடக்கூடாது, நம்ம இது கரெக்டு, இது தப்பு, இது இப்படி இருக்கட்டும் அப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக அவங்க வாழ்க்கை முறைகள் இருக்கிறது. பாருங்கள், இதை தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். தேவனை அறியாத புறஜாதி மார்க்கத்திட்ட இப்படி ஒரு நற்குணங்கள் இருக்கிறது. ஆண்டவர் இந்த குணங்கள் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். நாம் ஒவ்வொருவரும் நாமே ஆராய்ந்து பார்ப்போம், சிந்திப்போம், சுய பரிசோதனை செய்து பார்ப்போம். சுய பரிசோதனை மிக மிக முக்கியமான ஒன்று. தங்களுக்கு தாங்களே அவங்க பாருங்கள், இந்த புறஜாதி மார்க்கத்திற்கு நியாய பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாய பிரமாணமாக இருக்கிறார்கள் அப்படின்னு நேற்றைய தினத்தில் பார்த்தோம். இன்னும் இன்னைய தினத்தில் பார்த்தோன்னா அவரோட மனசாட்சி கூட சாட்சிட்டு இருக்குது.
சாட்சி சொல்லுகிறது. எப்படி இவங்க இந்த அளவுக்கு ஒழுங்காக நடக்கிறாங்க, இது பண்ணுறாங்கன்னு மனசாட்சி கூட சாட்சிடுகிறது. சிந்தைகள் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவருடைய சிந்தைகள் ஒன்றே ஒன்று குற்றம் தீர்க்கிறது. நம்ம கொஞ்சம் லைட்டாக ஒரு மற்றவங்கள விரோதமாக மற்றவங்கள கஷ்டப்படுத்தபடி நடந்துட்டா அது உள்ளத்தில் சிந்தைகளை பேசி, இல்லை நீ இப்படி கோவப்பட்டிருக்கக்கூடாது, இவங்ககிட்ட இவ்வளோ இதாக அன்பாக பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வை கொடுக்கும்போது அவங்க அதுக்கு உடனே கீழ்ப்படிந்து நடக்கிறாங்க. பாருங்கள், அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் அவங்க சிந்தனைகளை சிந்திக்கிற காரியங்கள் ஒன்றொன்று தீர்க்கிறனாலும் நியாய பிரமாணத்திற்கேற்ற கிரியைகள் தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கின்ற காண்பிக்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் தான் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் பேசிக்கொண்டிருக்கிறார். ஒரு புறஜாதையாக இருக்கிறவங்களே அவங்க மனசாட்சியும்படி நடக்கிறாங்க. சிந்தைகள் ஒன்றே ஒன்று குற்றம் தீர்க்கிறதா இருக்குது. அப்போ சிந்தைகளில் அவங்க பர்ஃபெக்டாக வராங்க. இன்னும் இருதயத்தில் அவங்க சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள். இவ்வேளையில் நாம் இந்த சிந்தையோடு நாம் ஒரு அர்ப்பணிப்போடு நம்மளோட ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் அர்ப்பணித்து ஆண்டவருக்காக ஓடுவோமா? ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, அப்பா அந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாலை வேளையில் உம்மை நோக்கி பார்க்க முடியாது நீர் கொடுத்த இந்த மேலான கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா விசேஷமாக ஆண்டவரே, அப்பா இந்த ஒரு நாளை அப்பா காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து இந்த மட்டும் பாதுகாத்து வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த 2025 வருடத்தின் 4வது மாதம் ஏப்ரல் மாதத்தின் ஆண்டவரே 4ஆம் தேதியை காண கிருபை செய்திரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரமையா. நன்றி அப்பா. வாசித்த வேத வசனத்தின்படி புறஜாதி பிள்ளைகள் புறஜாதி மக்கள் சுபாவமாய் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார்களே. அப்பா எப்படியாக புறஜாதிகள் ஆண்டவரே நியாயப்பிரமாணம் இல்லாத போதே அவர்கள் அதன்படி கை கொடுக்கிறார்களே. இன்னும் அவர்கள் மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் அவங்க மனசாட்சி கூட எது நல்லது எது கெட்டது, எப்படி நடக்கணும் எப்படி நடக்கூடாது என்று எல்லாம் அவர்களுக்கு போதித்து குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் பாருங்கள், சிந்தைகள் கூட ஆண்டவரே இந்த புறஜாதி பிள்ளைகள் அந்தளவுக்கு ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த முடியாத உமக்கு பிரியமான அந்த சுபாவத்தோடு இருக்கிறார்களே. நியாய பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்குது என்று காண்பிக்கிறார்களே. ஆண்டவரே இப்படிப்பட்ட சுபாவங்களாம் எங்ககிட்ட இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கப்பா. ஆண்டவரே புறஜாதி பிள்ளைகள்கிட்ட இப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்குது. அவங்க உண்மை அறியலை, உங்களுடைய சட்டத்திட்டங்கள் நியாயப்பிரமாணம் எதுவுமே உங்களுக்கு தெரியல. ஆனால் அதை உண்மையாலுமே அவங்க கை கொண்டு நடக்கிறாங்கப்பா. தன்னுடைய சுபாவத்திலும் இருதயங்களிலும் சிந்தைகளிலும் அவருடைய மனசாட்சியிலும் கூட அவர்கள் ஆண்டவரே நீங்கள் விரும்பினபடி நடந்து கொண்டிருக்கிறார்களே. ஆனால் தேவனை அறிந்த பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே அப்பா எத்தனையோ விஷயங்களில் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத ஆண்டவரே நீர் இப்படி நடக்க வேண்டும், இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கிற அந்த நியாயப்பிரமாண கட்டளைகள் கற்பனைகளின்படி நாங்கள் நடக்காமல் எத்தனையோ தடவை உம்முடைய மனதை வேதனைப்படும்படியாக நடந்திருக்க கத்தாவே. ஒரு விஷயம் எங்களை முழுதுமாக தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளுக்காகவும் அடிமைக்காகவும் ஆண்டவரே வேலையில் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை ஒரு விஷயம் கழுவி சுத்திகரிங்கப்பா. உங்களுடைய ரத்தத்தினாலே எங்களை ஒரு விஷயம் கழுவுங்கப்பா. எங்கள் சிந்தைகள் எங்கள் செயல்பாடுகள் எங்கள் மனசாட்சி எல்லாம் இருதயம் ஆண்டவரே அப்பா எல்லாம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரத்தை எங்கள் சுபாவங்கள் எல்லாமே ஆண்டவரே நீங்கள் ஒரு விஷயம் சுத்திகரிங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உமக்கு பிரியமான பாத்திரமாக எங்கள் பாத்திரங்களை எடுத்து நீங்கள் பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.